வளர்த்துருக்கோம். நீங்க என்ன புதுசா என்னென்னமோ சொல்றீங்க அப்படி. உங்க அம்மா இப்படி எல்லாம் வளர்த்தாங்களா உங்களை? கீழே விடாம, அப்பாவை கொஞ்சம் விடாம. முத்தத்தால தான் தேமல் வருது, முத்தத்தால தான் இது வருதுன்றதே ஒரு அப்படி என்னென்ன கண்டிஷன்ஸ் வீட்ல போட்டுருக்கீங்க? சார் கிஸ் பண்ண கூடாது சார். என்னோட ஒரே கன்சர்ன் வந்து ஃபோர் ஸ்வீட் பண்ண கூடாது. அவர் சமையல் ஜாமானெல்லாம் மேல பட்டு எல்லாம் பண்ணி தான் சமைக்கிறோம். நம்மளும் குழந்தை திடீர்னு கத்துது, நீங்க தூக்குறீங்களா இல்லையா? அப்பாவுக்கு மட்டும் நீங்க வெளியே இருந்து வரப்போ குளிச்சுட்டு வரணும், அவர் வந்து அப்படி வராரு இப்படி வராங்கிறீங்களே. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், தரையில விளையாட விட மாட்டேன். அவன் போயிட்டு வர கார் யாரையும் யூஸ் பண்ண கூடாது. நான் யாருன்னா சாப்பிடும் போதே நாங்க விடவே மாட்டேன், தூக்கி உள்ள போய் ரூம் மூடிடுவேன். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். சேஃப்டிக்கு தான். வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. நவீன காலத்துல வந்து இந்த யங் மாம்ஸ் ரொம்ப ஓவரா பண்றாங்கப்பா. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. நாங்கெல்லாம் என்ன குழந்தை வளர்க்கலையா, பெக்கலையா, இல்ல பார்த்துக்கலையா, இவங்க ஓவரா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சமீபமா பார்த்துட்டே இருக்கோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா இந்த பக்கம் என்னன்னா, நாங்களும் தான் குழந்தை பார்த்துருக்கோம், வளர்த்துருக்கிறோம், நீங்க என்ன புதுசா என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு ஒரு சின்ன எரிச்சல் ஒரு பக்கம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சோ இது ரெண்டையும் தான் இன்னைக்கு பேச போறோம். ரெண்டு பக்கம் அம்மாக்கள் இருக்காங்க, மூத்த தலைமுறை அம்மாக்கள், இந்த நவீன தலைமுறையை சேர்ந்த அம்மாக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. நேரா இந்த பக்கமே நான் போயிடுறேன். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. இப்ப நான் வந்து ஒரு யங் மாம், என்னுடைய வீட்டுல நான் ப்ரெசைஸா இந்த கண்டிஷன்லாம் போட்டிருக்கேன். வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது, இந்த பண்ணலாம் பண்ணக்கூடாது, அப்படி என்னென்ன கண்டிஷன்ஸ் வீட்டுல போட்டிருக்கீங்க? இனிமே தான்டா சீனே இருக்குது. சார் கிஸ் பண்ண கூடாது சார். கிஸ் பண்ண கூடாது. நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு உள்போமா பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்ஹெட்லயா, கண்ணத்துலயா, உதட்டுலயா, எங்கேயுமே பண்ண கூடாது. முத்தம் கொடுக்க கூடாது. ஓகே, என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் யாரெல்லாம் முத்தம் கொடுக்க கூடாது? யாரா இருந்தாலும். மாமியார் மாமனார் யாரா? இல்ல சார், நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்ன மிரட்டறியா? இப்ப நீங்க முத்தம் கொடுப்பீங்களா? இல்ல சார், நீங்க முத்தம் கொடுக்க மாட்டேன். மாட்டீங்க. ஆசையா இருக்காதா ஒரு அம்மாக்கு? இருக்கும் சார், பட் ஆனா குடுக்க கூடாது, அதனாலதான் சார் வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். என்னோட ஒரே கன்சர்ன் வந்து ஃபோர் ஸ்வீட் பண்ண கூடாது. அவளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் சாப்பாடு ஊட்டணும். எக்ஸ்ட்ரா இந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஆல் தி ஜங்க் அவாய்ட் பண்ணும். வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, எடுத்த உடனே குழந்தை கிட்ட கொடுக்காதீங்க. ஓகே, நான் பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா பிள்ளை கையில கொடுக்க கூடாது. சாம்பார் ஆப் எனக்கு சார் பெருசா ஒண்ணும் இல்ல சார், அவர் வேலை முடிச்சுட்டு வருவாரு, வந்தோடனே தங்கம் அப்படின்ட்டு வந்து எடுக்க வருவாரு, அது எனக்கு பிடிக்காது. நீ பெரிய கப்பல் ஓனரு, சோ வந்து குளிச்சுட்டு எடுங்கன்னு சொல்லி, ஏன்னா பாப்பா வந்து அவரை போய் முத்தம் வைப்பா, அவ வாய் கொண்டு பாப்பா மேல வைப்பா. அதெல்லாம் ரைட்டு தான் சார், பண்ணுங்க. நீங்க யாரும் உங்களை வேண்டாம்னா குளிச்சுட்டு வந்துட்டு தூக்குங்க. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? ஹாய்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருறாங்க, குளிச்சுட்டு வரேன், அப்படிதான் பண்ணுவாங்க. அன்பை காட்டுறதுக்கு இவ்வளவு வெயிட் பண்ண முடியுமா? அன்பை காட்டுறதுக்கு நீங்க வெயிட் பண்ணலைனா நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் சொல்லி ஒரு சாக்லேட் வாங்கி பெரிய பாப்பாக்கு கொடுத்துட்டாரு. அவளுக்கு இப்ப ஃபுல் பல்லு சொத்த. ஒரு சாக்லேட் இல்ல, டேஸ்ட் பழகிட்டு அவ கேட்டே தான் இருப்பா, இவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். தரையில விளையாட விட மாட்டேன், கீழே விளையாட விட மாட்டேன். இப்ப நீங்க சொல்ல லாஜிக் எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிங்கன்னா வேற எதுவுமே கேட்க மாட்டேன். என்னன்னா அது பெட்லயே இருக்கும், வர்றவங்க எல்லாம் பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம். அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட் சார். தரையிலனா எங்க வீட்ல நான் தரையில விடுவேன். புள்ளை ஷாப்பிங் மால்ல இறக்கி விட்டா ஓடி ஓடியா இருக்கும். அது எங்க விடணும் தெரியுங்களா? அது விளையாடுற ஏரியா இருக்குல்ல, அங்க விட்டுக்கலாம். அப்புறம் இவரு நடக்கிற இடத்துல விடுவாரு, ஆளுங்க நடக்கிற இடத்துல. ஏங்க நடக்கிற இடம் தானங்க அது பேரு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? பக்கத்துல பேச விட மாட்டீங்க போல இருக்கு. பேசலையா? அவன சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு பண்ணி வந்து கேட்கறா, வர நிறுத்துற அவன. குழந்தைக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன். என்ன சுத்தி இருக்கவங்க குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ. சொல்லுங்க
இல்ல சப்போஸ் கொடுத்து விட்டாங்க, சண்டை போடுவேன் சார். சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. அவன் போயிட்டு வர கார் யாரையும் யூஸ் பண்ண கூடாது. அந்த காருக்குள்ள வேற யாரும் வேற யாரும் போக கூடாதுன்னு சொல்லுவேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த தட்டுல இருந்து எடுத்து ஊட்டி விடக்கூடாது அவனுக்கு. தாத்தா பல்ல சாப்பிட்டு இருக்கிற பக்கத்துல வந்து உட்கார்ந்தா ஒரு வாய் விடக்கூடாது. என்னப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடியாதுன்ற. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். சின்ன குழந்தைகள் தான் முத்தம் கொடுப்பா. என்ன அப்படி நோய் வந்துட போகுது பிள்ளைகளுக்கு? நாங்க முத்தம் கொடுக்கறதுல இன்ஃபெக்ஷன் தான் சார் ஆகும். செருப்பு பிஞ்சிரும். அது எப்படி அப்புறம் நாங்க நோயாளியா? நாங்க சீக்காவா கிடக்கும், நல்லா தானே இருக்கோம். அது அவங்களுக்கே பிடிக்கல சார். ஆக்சுவலி ஒரு லெவலுக்கு மேல அவங்க கம்ப்ரஸ்டா புடிச்சு அமுக்கி உம்மா குடுக்குறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அஃபெக்ஷன் கொடுங்க, நாங்க அது வேண்டானே சொல்லல. முத்தம் வேண்டாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்னால முடியாது. வாயில வந்து கண்ணுக்கு தெரியாது நிறைய பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது சார். சின்ன குழந்தை அவங்க கொடுக்கறதுனால ஒருவேளை அவங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பாதிக்க தான் சார் செய்யும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ஏங்க குழந்தைனாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கதான் எங்களுக்கு. உங்களெல்லாம் நாங்க அப்படித்தானே வளர்த்தோம். என்னையா நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க தொடவே கூடாதுன்றீங்க, கண்ணாலேயே பாருன்றீங்க, ரூம்ல போய் பூட்டி பண்றீங்க. அப்ப எதுக்கு குழந்தைய பெத்துக்கிறீங்க? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீங்களே வீட்டு புருஷனே தொட விட மாட்டேன்றீங்களே. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. உங்க அம்மா இப்படி எல்லாம் வளர்த்தாங்களா உங்களை? கீழே விடாம, அப்பாவை கொஞ்சம் விடாம. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என் வீட்டு தர எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ உருளு பொருளை என்னமோ பண்ணிக்கோ. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஆனா வெளியில 1000 பேர் நடக்கிற தரையில என்ற குழந்தையை நான் விளையாட விட மாட்டேன். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்கறீங்களா? வெளியில சுத்தம் இல்லனா அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க சார். சினிமா கூட்டிட்டு போவீங்க சார். மாலுக்கு போவீங்க சார். அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. ரொம்ப எங்கேயுமே போவாதீங்க சார். ரொம்ப சோல்ற ஏத்துறாங்க. ஒரு நிமிஷம் நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. இருங்க சோல்ற கொஞ்சம் இறக்குங்க, நான் சொல்ற கேளுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சித்தப்பா பெரியப்பா கூட சார் குடிச்சிட்டோ பாக்கு போட்டோ நீங்க எல்லாருமே ரொம்ப டீகிரேட் பண்றீங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதிகமா இருக்குடா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்னன்னா ரேஷன் ஷாப்புங்கிறாங்க. ரெண்டாவது யாரை பார்த்தாலும் குடிச்சிருப்பான், பாக்கு போட்டிருப்பான், குடிச்சிருப்பான், பாக்கு போட்டிருப்பான். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.